வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மசாலா. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நூற்றம்பது கிராம் பன்னீர் எடுத்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கசூரி மேத்தி. அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு பன்னீரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டங்கள்லேருந்து ஒரு பாதி இப்போ இந்த பன்னீரில் போட்டுடலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு மேரினேட் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட்டை போட்டுடலாம். கிராம்பு 2 போட்டிருக்கேன். இது தேவைப்படுறவங்க இதை போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம கரம் மசாலா இதில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இப்போ ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ அடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து மஞ்சள் பொடி போட்டுறேன். மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம்.
இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கேஷ்நட் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கேஷ்யூ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா மிக்சியில் இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கேஷ்நட் அரைச்சிட்டு வந்ததை வந்து இப்போ ஊற்றிடலாம். இது ஊற்றினோடனே கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காயிரும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டதுனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பன்னீரை போட்டுடலாம். பன்னீரில் ஏற்கனவே நல்லா மசாலா நல்லா ஊறி தான் இருக்குது. இதில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ கசூரி மெத்தி போட்டுடலாம். இது வந்து எப்போவுமே வந்து இறக்குறதுக்கு முன்னாடி போடுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க, அவ்வளோதான். இறக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா தான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பன்னீர் மசாலா கிரேவி வந்து நல்லா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சப்பாத்தி ரொட்டி இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.